டாக்டரோட அட்வைஸ் இல்லாம மெடிசின்ஸ் நம்ம வாங்குறது தலைவலியோ, இல்ல உடம்பு வலியோ ஏதாவது ஒரு ரீசன்க்காக நம்ம போய் டாக்டரோட அட்வைஸ் இல்லாம பார்மசில இருந்து மெடிசின் வாங்கி போடுறதுனால எந்த அளவுக்கு கான்சிக்வென்சஸ் வந்து வருது சார்? முதல்ல எந்த ஹெல்த் இஷ்யூக்காக போறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்ப்டம் வேற, டிசீஸ்ங்கிறது வேற. ஒரு சிம்ப்டம்க்காக ஏதோ ஒரு தடவ இப்ப லைக் ஒரு ஃபீவர் மாரி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமயே ஈவன் ஃபாரின் அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சில பேராசிட்டமாலா இருக்கட்டும், இல்ல செட்ரிசினா இருக்கட்டும், இதெல்லாம் ஓவர் த கவுண்டர்ல வித்துடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நார்மல் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 2, 3 டேஸ்ல சரியாகிடும். புரியுதுங்களா? சில நேரம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக், டென்ஷன் ஹெட்டேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேராசிட்டமால்ல ஒரு 2, 3 டேஸ்ல சரியாயிடும். ஸோ இந்த மாரி ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு என்னைக்காச்சும் வர்றதுக்கு வந்து தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ இஷ்யூஸ். ஏன்னா, நாள் ஜுரமே வந்து எந்த பிளட் டெஸ்ட் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஜுரம்னு. அது டைஃபாய்டா, டெங்குவா, மலேரியான்னு. ஏன்னா நம்ம பிளட் டெஸ்ட் பிக்கப் பண்றதுக்கே 3 to 4 டேஸ் ஆயிடும். ஸோ அப்படி மாரி பட்சத்தில மோஸ்ட்லி ஒரு 100 பேருக்கு ஜுரம் வந்ததுன்னா, அதில 80 பேருக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமனா இருக்கும். அண்ட் அந்த 80% பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4, 5 நாள்ல எல்லாமே சரியாகிடும்.